Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பாபிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கரித்தொட்டி ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என விவசாயிகளும் அப்பகுதி மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கரித்தொட்டி ஆலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் கால்நடைகள் குடிப்பதற்கு கூட சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை என்றும் கூறினர். ஆனால் அரசு அதிகாரிகள் மக்களின் குறைகளை கேட்காமல் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். தேங்காய் தொட்டி சுடும் ஆலையை நிறுவி நடத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது என்று பல கட்டமாக நாங்கள் போராட்டம் நடத்தி அதனுடைய விளைவாக இதுவரை அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் வந்த தகவல், நாங்கள் 6 லட்சம் ரூபாய் பணம் கட்டிவிட்டோம், இனி பேட்டரி இயக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். இது எங்களுக்கு பேராபத்தாக கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அனைத்து விவசாயிகள் அமைப்பு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பொங்கலூர் ஊராட்சி அலுவலகத்திலே இன்றைக்கு நடைபெற்றது. எங்களுடைய தெளிவான முடிவை சொல்லி இருக்கிறோம். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொரட்டூர் ஏரி தூர்வாரப்படாததால் தண்ணீர் கடலுக்கு செல்லும் அவலநிலை உள்ளது. மாதானங்குப்பம் மக்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கும் கொரட்டூர் ஏரியில் தொழிற்சாலைகளின் நீர் மற்றும் கழிவுநீர் திறந்து விடப்படுவதாகவும் தெரிகிறது. இதனால் மழைநீர் சேமிக்க முடியாமல் இருப்பதோடு ஆகாய தாமரைகளும் படர்ந்துள்ளதால் மழைநீர் ஏரியில் நிற்காமல் கடலில் கலக்கும் நிலை உள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் இப்பகுதி மக்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த மானங்காத்தான் கிராமத்திற்கு செல்லும் சாலை போடப்பட்டு 4 வருடங்கள் ஆனதால் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருவதுடன் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவ்வழியாக இயக்கப்பட்ட அரசு பேருந்தும் நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாமல் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே வெற்று விளம்பரத்திற்காக பல கோடி செலவழிக்கும் விடியாத அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். எங்கள் ஊர் சாலை ரொம்ப ரோடு மோசமான நிலையில் இருக்குது. 3 டைம் பஸ்ஸு வசதி கேட்டோம். எங்களுக்கு 1 டைம் தான் இப்போதைக்கு பஸ் விட்டாங்க. அந்த 1 டைமும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ரோடு ரொம்ப பழுதடைஞ்சு போய் மழை காலத்தில் பஸ்ஸு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க.